Hello all. Yesterday is a worst day for the investors, especially for the investors who love tech, IT stocks and the precious metals. ஆக்சுவலாக நேற்று என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏல கூகுள் இந்த மாதிரி ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் இந்த இதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேற்று ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்குது. அந்த ரிசல்ட்ஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய வகையில் அந்த ரிசல்ட்ஸுங்கிறது இல்லை. அண்ட் எஸ்பெஷலி இந்த கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏஐக்காக தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏஐங்கிறது வந்துட்டு மார்க்கெட்ல ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கொண்டு வந்துட்டு தான் இருக்குது. அதே சமயம் இப்போ ஒரு 1-2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். இந்த ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு லோ காஸ்ட் எஃபிஷியன்ஸ் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ்ல வந்துட்டு ஒரு ஏஐ டூலுங்கிறது நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் சொன்னதுனால ஐடிஸ் ரொம்ப பெரிய ஃபால் வந்துட்டு பார்த்துச்சு. இது கூட இந்த ரிசல்ட்ஸும் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக வரல அப்படிங்கிறது காரணத்துக்காக நேற்று இந்த மைக்ரோசாஃப்ட், ஆரக்கல் இந்த மாதிரி கம்பெனிஸ், என்விடியா முதற்கொண்டு இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டவுன்ஃபால் தான் பார்த்துருக்காங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் கூடவே பார்த்தோம் அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர்ஸும் வந்துட்டு இறங்கி தான் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் இறங்குனதுக்கான காரணம் என்னங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபெட் சேர்மனாக வரக்கூடிய இந்த கெவின் வாஷுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேட் வந்துட்டு ஹைக் தான் பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக எல்லாரும் வந்துட்டு இந்த கோல்டுங்கிறது ரொம்ப அதிகமாக செல் பண்ணிருக்காங்க. அது கூடவே இந்த லெவரேஜ் எடுத்து ட்ரேட் பண்ணவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மார்ஜின் கால்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ மார்ஜின் கால் ப்ரெஷர் அது கூட இந்த ஃபியரும் சேர்ந்து தான் வந்துட்டு இப்போ சில்வர் அண்ட் கோல்டு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. பட் இப்போவுமே இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்கான சில்வர் டிமாண்ட் வந்துட்டு ஹைல தான் இருக்குது. தட் இஸ் நான் நெகோஷியபிள். இப்போ இந்த ஐடியில் நம்ம சொன்ன இந்த ஃபாலோங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாலையும் வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஐடிங்கிறது ரொம்ப டவுன்ல தான் இருக்குது. அண்ட் சேம் வே நம்ம இந்தியாவில் ரொம்ப விரும்பப்படக்கூடிய இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த விப்ரோ, அதுக்கப்புறம் இந்த ஹெச்சிஎல், அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டவுன்ல இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம்ல கூட பார்த்தோம் அப்படின்னா விப்ரோங்கிறது -12% இருக்குது. சரி, இந்த ட்ரெண்ட் எவ்வளோ நாள் தான் கண்டினியூ ஆகும், இதெல்லாம் நாளைக்கு சரியாயிருமா, மண்டே சரியாயிருமா, டியூஸ்டே சரியாயிருமா பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இல்லை. அன்லெஸ் நெக்ஸ்ட் ஒரு பிக் வின் அப்படிங்கிறது இந்த ஐடியில் வர வரைக்கும் வந்துட்டு இதே ட்ரெண்டுங்கிறது இப்படி கண்டினியூ ஆக தான் போயிட்டு இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த கிரிப்டோஸ் அண்ட் இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம், இது வந்துட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். நேற்றும் பார்த்தோம் அப்படின்னா இந்த யூஎஸ்னுடைய இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிட்காயின்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிட்காயின்ல போட்டு நம்ம எப்படியாச்சும் ஒரு மணி நம்ம சம்பாரிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்றுமே ரொம்பவே ஒரு பேட் டே தான். இன்னைக்குமே பிட்காயின்ங்கிறது வந்துட்டு ரொம்பவே டவுன்ல தான் இருக்குது. ஆக்சுவலி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஐடி இல்லை இந்த பிட்காயின் இந்த கோல்டு எல்லாமே திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கும், இல்லை இந்த ஃப்ரெஷ்வின்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டாம், அடுத்து ஏதாச்சும் இதுலேயே வந்துடும் நினைக்கிறீங்க, இல்லை நான் சொன்ன விஷயத்துக்கு உங்களுக்கு ஏதோ அப்ஜெக்ஷன் இருக்கு? எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல தெரியுங்க, நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.